அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில பருத்தித்துறையில நிக்கிறோம். பருத்தித்துறையில நிக்கிறோம். நாங்க இப்ப ஒரு இடத்துக்கு போறோம். நாங்க இப்ப வந்து யாழ்ப்பாணம் போறோம். யாழ்ப்பாணம் என்னத்துக்கு போறோம்னு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன தொடர்ந்து பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க எங்க போறோம். அதோட எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு வீடியோவினே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இப்ப நாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையிலேருந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வந்துட்டோம். யாழ்ப்பாணம் எவ்வளோ வந்திருக்கோம் நாங்கள்? இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ பின் ரோட்டால் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட்டுக்குண்டே ஒரு தனி கடை ஒன்று இருக்குதாம். அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட பேர் வந்து என்னென்னா வின் ஸ்வீட். வின் ஸ்வீட் சாக்லேட் கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கோ. நாங்களும் போய் முதல் நாங்கள் பார்க்க போகிறோமே அந்த சாக்லேட் கடையை. நாங்களும் வந்து இன்றைக்கு தான் முதல் நான் போய் பார்க்க போகிறோம். அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன விலையில் இருக்குது, எப்படியான சாக்லேட் இருக்குது சொல்லின. எல்லோரும் வெளிநாட்டு சாக்லேட், சகல விதமான வெளிநாட்டு சாக்லேட்டும் அங்கே அந்த வின் ஸ்வீட் கடையில் வந்து இருக்குதாம். அதை போய் பார்ப்போம் நாங்களே. என்ன விலையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெளிநாட்டு சாக்லேட்டுன்னா கூடுதலாக விலையாக தான் இருக்குமே. என்ன இதான் வின் ஸ்வீட் கடை. வந்து இங்கே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். என்னென்ன விதமான சாக்லேட் இருக்குன்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்க போகிறோம். என்ன அப்படி தானே? இப்போ நாங்கள் போய் பார்ப்போம். என்ன உள்ளுக்கு போகிறேன். சரி, நான் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி, கடையில் என்ன மாதிரி சாக்லேட் இருக்குன்னு சொல்லி. அட பார்த்தோன்னே நான் வியந்து போட்டேன். என்ன சாக்லேட் கடையோ இல்லை கடலோ ஒன்று இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்தது. பார்த்தாலே கடல் மாதிரி தான் இருந்தது. நாங்கள் கூடுதலாக அந்த வீடியோல எல்லாம் பார்த்துருக்கிறேன். வெளிநாட்டு வழி எப்படி இப்படி அடுக்கி வச்சிருக்கிறதுன்னு தான் நான் நேரில் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு உள்ள வந்தோடனே சரியான புழுகாக இருந்தது. ஆனந்தம், அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த சாக்லேட் கடைக்கு போனோடனே ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே சாக்லேட்டுண்டா ஒரு தனி விருப்பம் வேணும். நாங்களும் பார்த்தோம் சரியான விலையாக இருக்கும். எல்லா சாக்லேட்டும் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குமெண்டு இங்கே பார்த்தோன்னே வியந்துட்டேன். என்ன எல்லாமே குறைந்த விலையில் தான் இருக்குன்னு. டெய்ரி மில்கெல்லாம் ஆஃபரில் போய் கொண்டு இருக்கு. இப்போ 850 ரூபா டெய்ரி மில்க்கு வந்து 750 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கேன். அதோட வந்து சின்ன பிள்ளைகளுக்கான கிண்டர் ஜாய் எல்லாமே இருக்குது. சகல விதமான சாக்லேட்டுமே இந்த கடையில் வந்து இருக்குது. நீங்கள் முழுமையான காணொலியை பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்றது தெரியும் எவ்வளோ கூட்டம் நிற்குது அந்த கடைக்குள்ளேன்னு. என்ன இப்போ நாங்கள் நிற்கி இவ்வளோ பேர் வந்து அந்த சாக்லேட்டை வந்து வாங்கி கொண்டு இவ்வளோ பேர் போயினேன். நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. நீ வெளிநாட்டிலேருந்து தானே யாரும் சாக்லேட் கொண்டு வந்து தருவின வேண்டாம். எங்களுக்கு பிடிச்சா உடனே வந்து நாங்கள் வின் ஸ்வீட்டில் வந்து சாக்லேட் வாங்கிட்டு சாப்பிடலாம். அதில் வந்து வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு வந்து சாக்லேட் வேண்டி கொண்டு வரோம்னா அந்த சாக்லேட்டுக்குரிய காசு எங்களுக்கு இருந்தால் நாங்கள் போய் வின் சாக்லேட் கடையில் போய் நாங்களே வாங்கிக்கொள்வோம். எங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கலாம். வேணா அது எங்களுக்கு விருப்பமான சாக்லேட்டு நாங்களே வாங்கிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ 20 ரூபா 40 ரூபா. சின்ன டெய்ரி மில்க் எல்லாம் 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே. இந்த புழு அவங்களுக்கே தெரியும். இல்லை இந்த முகத்துலேயும் இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு இந்த சாக்லேட்டை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா தெரியும். போனோடனே அந்த என்ன சாக்லேட், கோயின் சாக்லேட், அதை தான் தூக்கி பிடிச்சி கொண்டு இப்படியே காட்டிக்கொண்டுண்டா. அவ்வளோத்துக்கு அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே ஒரு என்ன செய்கிறேன் இதை செய்கிறதுக்கு அவர் ஒரு ஆனந்தம். என்ன கடையில கடல் எல்லா வகையான சாக்லேட்டும் இருக்கு. ஸ்வீட் இதெல்லாம் புதுசா கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, காஜு எல்லாம் பேக்கெட்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா அப்படி இருக்கு சாக்லேட். டெய்ரி மில்க்
டெய்லி மீட். உண்மையிலே இது சாக்லேட் கடையா இல்லை சாக்லேட் கடலான்னு எனக்கு தெரியல. பார்க்க அப்படி தான் இருக்குது. அனைத்து வகையான சாக்லேட்டும் இங்கே இருக்குது. இது என்ன முட்டை மாதிரி இருக்கு? சின்ன குழந்தை பிள்ளைகள். என்னது உங்களுக்கு பிடிச்ச கிட்கேட் என்ன? லவர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நட் சாக்லேட். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாதாம் இதெல்லாம் என்ன எல்லாம் கொடுக்க போறீங்க? அவ்வளோ ஹார்ட் ஷேப்பில் இவ்வளோ வடிவாக இருக்கு. பாக்ஸுக்கே பண்ணலாம் தானே? சாக்லேட் தானே? ஆமா குட்டி, இது உள்ள சாக்லேட்.
என்னடா இது ப்ரைஸ் அது சரியா பபிள் கம்மி பபிள் கம்மா லக்ஸே பபிள் கம்மா சரி எவ்வளவு தானே கொஞ்சமா பாஸ்கர் அவுதுமா 9 அனைத்து வகையிலான சாக்லேட்டும் இங்கே இருக்குது. வின்ஸ் சாக்லேட் லெப்டன் டவுனுக்கே இருக்குது. இது என்ன ப்ரைஸ்? 60 ரூபா. இது 30 ரூபா. சாக்லேட் கடை காபி போத்தெல்லாம் இருக்கு. ஒட்டப்பால் செய்யுது. ஆனால் விலையும் வந்து பெரிய அந்த அளவு இல்லை. 1350 ரூபா. $1400 எல்லாம் குறைஞ்ச விலையெல்லாம் இருக்கு. இந்த சாக்லேட் எல்லாம் 250. ஒரு சாக்லேட் 50 ரூபா. சில பேர் கூடையோட என்ன வச்சிருக்கீங்க? இது 4 சாக்லேட் வச்சு போட்டு காணும் 4 விலை. அங்க நிக்கிறேன். அங்கதான் நிக்கிறோம். அது எங்க இருக்குன்னு சொன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு தானே. ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுமா எவ்வளவு சாக்லேட். எல்லாமே வெளிநாட்டு சாக்லேட் இருக்கு. எல்லாமே குறைந்த விலையில எல்லாம் ஓஃபர் போட்டுருக்காங்க. இந்த டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் 300 ரூபா. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான சாக்லேட்டும் இங்கே இருக்குது. போத்தல் என்ன விலை? என்ன ப்ரைஸ் அடிச்சிருக்கு? 3000 ரூபா. அனைத்து வகையான சாக்லேட்டும் இங்கே இருக்குது. அதோட நட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இங்கே. பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஆ 30 ரூபா. இந்த ப்ரைஸ் அடிச்சிருக்கு. 60 ரூபா 30 ரூபாய்க்கு சாக்லேட். 750 ரூபாய்க்கு ஓஃபர். சரியா?
தெரியுது அது கடிச்சு அப்படின்னா பேக் கொண்டு வந்து எடுத்தோம். ம் சரியா, இந்த வேறுங்க பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு, சாக்லேட் வாங்கியாச்சு. சாக்லேட் வாங்கிட்டீங்கண்ணா? வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா பின் சாக்லேட், பின் சுவீட். இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜெப்னஸ் டவுனுக்கும் இருக்குது. டவுனுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் இதுக்கு முன்னாலே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வாங்கி கொண்டு போகலாம். அங்கே பல கடைகள் எல்லாமே இருக்குது. சரி, ஓகே, கண்டிப்பாக ஓகே, பாய். சாக்லேட் வாங்கிட்டு இப்போ போகிறோம் விட்டேன். சாக்லேட் வாங்கியாச்சு போகிறோம். சரி, நாங்கள் இப்போ வலிக்கிட்டோம் போகிறோம். பாய்.